A very good morning and welcome to our daily devotion. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 16 verse 16 to 20. So Proverbs 16வது அதிகாரம் அதில் 14லேருந்து 20வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷனில் வந்து சாலமன் ஓவரால் என்ன பார்க்குறாருன்னா நம்மளோட தாழ்மையும் நம்மளோட ஞானத்தை பற்றி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பெருமையோடையவன் என்ன நடக்கும்னு சொல்கிறாரு. ஸோ 16-17வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஞானம் வந்து தங்கத்தோட உயர்வானது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 17ல் நேர்மையாக இருக்கவனுக்கு வந்து என்ன பண்ணுவான், பாவத்தை அவாய்ட் பண்ணுறான்னு சொல்கிறாரு. அடுத்து 18, 19, 20. ஸோ இந்த மூணுத்தில் என்ன சொல்கிறாருன்னா அந்த பெருமை உடையவனுக்கு வந்து என்ன நடக்கும், அழிவு வரும். தாழ்மை உடையவனுக்கு வாழ்வில் உயர்வு வரும். அதுக்கப்புறம் இறுதியில் ஆண்டவரன் மேலே நம்பிக்கை வைக்கிறவனுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நம்ம இதில் வந்து நம்மளோட கீவேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிற வசனம் வந்து 18. ஸோ 18ல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரைட் கோஸ் பிஃபோர் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் அ ஹாட்டி ஸ்பிரிட் பிஃபோர் அ ஃபால். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ப்ரைட் கோஸ் பிஃபோர் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் அ ஹாட்டி ஸ்பிரிட் பிஃபோர் அ ஃபால். ஸோ நம்ம சம்மரியில் பார்த்த மாதிரி இதுலேருந்து வரப்போகிற நம்ம டேக்அவே என்னென்னா தாழ்மையும் நம்மளுக்கு காட்லி விஸ்டம், அந்த ஞானமும் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஆசீர்வாதம் நிறைந்த பாதையில் நடத்தி செல்லும். ஆனால் பெருமை இருந்தால் என்ன நடக்கும், நம்மளை அழிவுக்கு கொண்டு போகும். ஸோ அதுதான் நம்ம மெயின் டேக்அவே. ஸோ இதை நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதாவது நான் இந்த டேக்அவே மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, பெரிய பெரிய பில்டிங்லலாம் இந்த மாதிரி சைடில் பெயிண்ட் அடிக்க போதோ இல்லைனா இன்னொரு எக்ஸாம்பிள்னால் மலை ஏற போதோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சேஃப்டிக்கு ரோப் போட்டிருப்பாங்க. அந்த சேஃப்டிக்கு என்ன பண்ணுவாங்க, பில்டிங் சைட்லலாம் பெயிண்ட் அடிக்கும் போது அந்த அவங்க நிற்கிற அந்த பிளாட்ஃபார்மை மீறி சேஃப்டிக்கு ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க எப்போவுமே. அது வந்து என்னது, ஒரு ஞானம் உள்ளவன் செய்கிற செயல், அந்த மாதிரி சேஃப்டியோடு நிற்கிறது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் இதை நிறைய முறை பண்ணிட்டேன், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, இந்த சேஃப்டிலாம் எனக்கு தேவையில்லை, அது இல்லாமலே அந்த பெருமையோட என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் நிற்பாங்க. அப்படியே சில வாட்டி வேலை செய்யும். ஆனால் வேலை செய்யலைன்னா திடீர்னு காற்று வந்தால் அவங்க மலை ஏற போதோ இல்லைன்னா அந்த பில்டிங் சைடில் பெயிண்ட் அடிக்கும் போதோ இல்லை ரிப்பேர் பண்ண போதோ வந்து என்ன நடக்கும், அந்த சேஃப்டி இருந்தால் என்ன நடந்திருக்கும், அவங்க ஆடி இருப்பாங்க, பயந்துருப்பாங்க, ஆனால் இன்னும் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த சேஃப்டி இல்லாமல் அந்த பெருமையோட அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் அந்த மாதிரி நான் பண்ணிடுவேன்னு இருக்கும்போது அந்த மாதிரி நடந்தால் என்ன நடக்கும், ஒரு சின்ன தவறு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுதான் என்ன சொல்கிறது, அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் நம்மளை என்ன பண்ணும், அழிவு கொண்டு போகும். ஸோ இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இந்த மாதிரி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பாவத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், இல்லை என்னால் நான் என் முயற்சியிலே இதை வீழ்த்த முடியும், என்னால் இதை ஐ கேன் ஓவர் கம் திஸ் சின், என்னால் நான் முயற்சி செஞ்சால் பொய் சொல்லவே மாட்டேன், இதோட முயற்சி செஞ்சால் யாரையோ தவறாக பார்க்க மாட்டேன், இல்லை நான் என் முயற்சி செஞ்சால் நான் யார்கிட்டையும் எந்த கெடுதலும் வேண்டிக்க மாட்டேன், அந்த மாதிரி நினைப்போம் நம்ம. ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த பெருமை, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன் அவர் ஓன் அபிலிட்டிஸ் தான் என்ன பண்ணும், நம்மளை அழிவுக்கு கொண்டு போகும். அதான் சாலமன் இங்கே சொல்கிறார். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம அந்த தாழ்மையை ஏற்றுக்கணும். அதாவது என்னால் இது முடியாது, என்னால் ஐ கேனாட் ஓவர் கம் சச் திங்ஸ், ஐ கேனாட் கோ பியாண்ட் மை லிமிட்ஸ், இதுதான் என் லிமிட்டுன்னு நம்ம என்ன பண்ணணும், ஒத்துக்கணும். நம்ம அந்த பெருமை, அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து எஸ்பெஷலி பாவத்தில் சைடில் இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுலலாம் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அதாவது எப்படின்னா பாவம் வந்து எப்படி தொடங்கும், ஒரு சின்ன குத்து மாதிரி குத்தும், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட்னா நான் ஒரு மலையிலேருந்து ஒரு ஸ்னோபால் உருட்டினா எப்படி ஆகும், உருள அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்ற ஸ்னோ கலெக்ட் பண்ணி பெருசாகிட்டு இருக்கும். அதே மாதிரி பாவத்துலேயும் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால், கொஞ்சம் தாழ்மை இல்லாமல், கொஞ்சம் ஞானம் இல்லாமல் பெருமையோடு நடந்துக்கிட்டால் ஒரு சின்ன ஸ்லிப்பு அவ்வளோதான், அப்படியே நம்ம எல்லாமே வீணாக போய்டும் நம்ம முயற்சிக்கலாம். ஸோ நம்ம ஒரு சின்ன ரிமைண்டர் தான், என்ன ரிமைண்டர்னா, இன் ஆர் ஃபைட் அகெயின்ஸ்ட் சின், இன் ஆர் பேட்டில் அகெயின்ஸ்ட் சின். இந்த மாதிரி இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஏஜில் இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் நம்மளுக்கு வரப்போகுது. பீட் நிறைய விதத்தில் வரும். ஆனால் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவருக்கையில் தாழ்மையோடு கேட்கணும், ஆண்டவரே இதை
பண்ண இந்த இந்த பாவத்தை செய்யாமல் இருக்க எனக்கு பலத்தை தாங்க. God give me the strength to overcome this. Lord give me the wisdom to walk away. எனக்கு ஞானத்தை கொடுங்க இந்த வழியை நடக்காமல் இருக்க, எனக்கு பலத்தை கொடுங்க இதை தாண்டி வர. ஸோ we should humble ourselves and submit ourselves to God, and God கிட்ட என்ன கேட்கணும், நம்மளுக்கு பலத்தை கேட்கணும், ஞானத்தை கேட்கணும், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் ஓவர் கம் பண்ண. ஸோ அந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. மலை ஏற போதும் இல்லைன்னா பில்டிங்கில் பெயிண்ட் அடிப்போம், எப்பவுமே சேஃப்டி படும். அதே மாதிரி தான் காட் இஸ் ஆர் சேஃப்டி நெட். நம்ம எவ்வளோ நம்ம முயற்சி செஞ்சாலும் விதவுட் கிரைஸ்ட் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அதை ஏற்றுக்கிட்டு, அதை தாழ்மையாக சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு, லெட் அஸ் சப்மிட் ஆர் செல்ஃப்ஸ் டு கிரைஸ்ட். நம்ம ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கணும் இதெல்லாம். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. தேங்க்யூ.